பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்தில் 3 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் முதல் 8ஆம் அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 5வது அதிகாரத்திலே அஸ்தரோத்திலும் எக்ரோனிலும் உடன்படிக்கை பெட்டி கொண்டு போவதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபனேசிலிருந்து அஸ்தரோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனுடைய கோவிலை கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தரோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்போது அவர்கள் தாகோனை எடுத்து அந்த ஸ்தானத்தில் திரும்ப வைத்தார்கள். அடுத்த நாள் வந்து பார்க்கும் பொழுது தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக தரையிலே விழுந்து கிடந்தது அல்லாமல் தாகோனுடைய தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதி இருந்தது. மகிமை உண்டாகும். தேவனுடைய மகிமைக்கு முன்பதாக எந்த விக்கிரக கிரியையிலும் நிற்க முடியாது. கர்த்தருடைய மகிமை பெரிதாய் விளங்கும். மகிமை உண்டாவதாக. ஆம், அங்கே அந்த பெலிஸ்தருக்கு பயம் பிடித்து விட்டது. தொடர்ந்து ஆண்டவர் தாமே அங்கே தேவ கோபாக்கினின் மூலமாக தண்டனை கொடுக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். 6வது அதிகாரத்தில் உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரவேலுக்கு திரும்ப அனுப்பப்படுகிறது. மகிமை உண்டாவதாக. ஆம், அங்கே ஜனங்களுக்குள் உண்டான வாதையினால் அவர்கள் அந்த பெட்டியை திரும்ப அனுப்பும்படி கர்த்தருடைய பெட்டியை எடுத்து வண்டியில் மேல் வைத்து நீங்கள் குற்றமற்ற நிவாரண காணிக்கையாக அவர்கள் செலுத்தும் பொருட்டு அங்கே வைத்து தொடர்ந்து அதன் எல்லைக்கு போகிற வழியே பெத்செமேசுக்கு கர்த்தர் தீங்கி நீக்கி விடுவார்னு சொன்ன பொழுது அப்படியே அவர்கள் பெத்செமேசுக்கு போகிற வழியை சபையாய் வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் பெரும்பாதின் வழியாக அந்த பெட்டியை கொண்டு வந்த அந்த மாடு கூப்பிட்டு கொண்டே போனதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. மகிமை உண்டாவது. அந்த பசுக்கள் உடன்படிக்கை பெட்டியை ஏற்றி எடுத்துக்கொண்டு நேராக இஸ்ரவேலுக்கு வரும்படி ஆண்டவராகிய தேவன் கிருபை செய்கிறார். மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எப்பொருளையும் யாரும் எட்டி பார்க்கக்கூடாது, தொடக்கூடாது. கண்டிப்பான கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அங்கே பெத்செமேசின் மக்கள் அலட்சியம் பண்ணினார்கள். கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் அவர்கள் தேவனுடையத்தில் சிறிது கூட பயம் இல்லை. பரிசுத்தமான தெய்வீக பொருட்கள் மீது அவர்களுக்கு தனி மதிப்பு இல்லை என்று அங்கே ஆண்டவர் தாமே தமது கோபாக்கினையை நிறைவேற்றியதை குறித்து நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 7வது அதிகாரத்திலே மிஸ்பாவிலே பெலிஸ்தரை சாமுவேல் அடக்கி தாழ்வுற செய்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மக்கள் அவருடைய பாதுகாப்பையும் மீட்பையும் அனுபவிக்க வேண்டுமானால் சகலவிதமான விக்கிரக ஆராதனைகளையும் பொல்லாத சத்துடைய கிரியைகளையும் விட்டு விலக வேண்டும். உலகத்தோடு ஒத்து வாழ்க்கையை விட்டுவிட்டு முடிவுதயத்தோடு தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். தேவனை உண்மையாக பிரியப்படுத்த விரும்புவர்கள்
அவருடைய பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ளுவார்கள். அதைத்தான் இந்த அதிகாரம் தெளிவாக விளக்குகிறது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆம், அங்கே சாமுவேலை நோக்கி அந்த ஜனங்கள், தேவனாய் கர்த்தர் எங்களை பெலிஸ்தீன் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். மகிமை உண்டாவதாக. சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களினால் பெலிஸ்தர் மீது அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரேலுக்கு முன்பதாக பட்டு விழுந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது சமயம் வேண்டாவது. தேவ சமூகத்திலே தேவனுக்குள்ள பலிகளை செலுத்தும் பொழுது, தேவனுக்குரிய நாம் கனத்தை கொடுக்கும்போது சத்துணை கிரிகள் எல்லாம் அதமாகி போகும். தொடர்ந்து 8வது அதிகாரத்திலே இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் அங்கே சாமுவேலை குறித்து கேட்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்த தேவன் அந்த வாக்குத்தத்தத்தின்படி அவர்தாமே அவர்களை ராஜாவாக இருந்து அவர்கள் தாமே ஆண்டவரை தேவன் நடத்தி வந்தார். மேன்மை உண்டாவதாக. ஆம், ராஜாவாக ஆளுகிற அந்த அதிகாரத்தை யூதா கோத்திரம் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ராஜாவாக ஆண்டவராகி தேவன் இருப்பது ஜனங்கள் தள்ளிவிட்டார். தேவன் அது விரும்பவில்லை. ஆனாலும் அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லி அந்த காரியத்தை அனுபவித்தார். வசனங்களை தியானிக்கும் பொழுதும் சர்ம தேவன் நமக்கு மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.